மாநிலம் காசர்கோடு அருகே அரசு பள்ளி மைதானத்தில் கார் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் காவல்துறையால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு தூக்கிச் சென்ற சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை அராஜகம் என்று மாநிலம் முழுக்க குரல் கொடுத்துள்ள சம்பவத்தில் நடந்தது என்ன? அரசு பள்ளி மைதானத்தில் கார் சாகசம். எச்சரித்த காவல்துறையினரிடம் எதிர்த்து நின்ற இளைஞர்கள் கைது செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள். கேரளாவின் சோசியல் மீடியாவை ஆட்டம் காண வைத்து சம்பவத்தில் நடந்தது என்ன? கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள பூச்சக்காடு பள்ளிக்கரை அரசு பள்ளி மைதானத்திற்குள் பள்ளி நேரம் முடிந்த பிறகு ஆபரேஷன் தூபான் பிரச்சாரம் என்ற பெயரில் ஆபத்தான முறையில் கார் பந்தயம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பள்ளி மாணவர்கள் வீட்டிற்கு திரும்பும் நேரத்தில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அந்த கார் பந்தயம் அரங்கேறி உள்ளது. இதை எதிர்த்து உள்ளூர் இளைஞர்கள் சிலர் காவல்துறையினருக்கு புகார் அளித்து வரவழைத்துள்ளனர். பள்ளி மைதானத்திற்குள் இப்படி கார் ரேஸ் விடுவது சட்டப்படி குற்றமாகும் என அதிகாரிகள் கண்டித்துள்ளனர். அப்போது கார் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் காவலர்களின் பேச்சை கேட்காமல் காரை ஓட்டியே தீருவேன் என அடம்பிடித்து முறுக்கென முறுக்கியுள்ளார். சத்தம் காதை கிளி என கிடைத்திருக்கிறது. அவ்வளவுதான். பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்த காவல்துறையினர் அதிரடியில் இறங்கி அந்த இளைஞரை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஜீப்பில் ஏற்றிச் சென்றனர். கைது செய்யும் பொழுதும் அதிகாரிகளிடம் மல்லுக்கட்டி எதிர்த்து நின்ற இளைஞரால் சம்பவ களத்தில் பெரும் பரபரப்பு நிலவி சுற்றி நின்றிருந்த இளைஞர்கள் கத்தி கூச்சலிட்டு கலவரத்திற்கு தயாராகினர். அதன் வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் பரவி கேரளா முழுக்க பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையின் இந்த நடவடிக்கை அராஜகம் மற்றும் புரூட்டாலிட்டி என சோசியல் மீடியாவில் சர்ச்சையை பரப்பி வருகின்றனர். ஆபத்தான முறையில் கார் பந்தயத்தில் ஈடுபட்டதை தடுத்து நிறுத்த முயன்ற பொழுது SI பிரின்ஸ் ஜோனி என்பவரை ஒரு கும்பல் தாக்கியதால் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த அந்த அதிகாரி கங்காடு மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து இச்சம்பவத்தில் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்ட கார் உட்பட 6 கார்களை பறிமுதல் செய்தனர். ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரியை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொது இடங்களில் எல்லை மீறினால் அவர்கள் பொதுமக்களாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும்.